அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர். இப்போ புதுச்சேரியில் எங்கள் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் காமராஜர் நகர் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக எங்களோட செயல்பாடுகள்லாம் பண்ணி மக்களோட பெரும் ஆதரவை பெற்று இப்போ நாங்கள் ஓய்வு எடுத்துகிட்ருக்கோம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், இந்த நேரத்தில் தான் திரு உதயநிதி அவர்கள் எங்கள் அம்மா லால்குடியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி சில அவரோட அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காப்புல. ஸோ அதை நான் இங்கே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட். சார், குறிப்பாக அந்த லால்குடியில் உங்க தாயார் வெற்றி பெறும் பட்சத்தில் லாட்ரி டிக்கெட் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு துணை முதல்வர் கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை எப்படி பார்ப்பீங்க? இல்லைங்க, அவருக்கு அந்த புரிதலே இல்லை. அவர் ஊர்ல இருந்தா தானே தெரியும். அவர் துபாய் போயிட்டு அவர் பாட்டுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காரு. துபாய் போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும் நடக்கிறது? இதே லாட்ரி டிக்கெட்டை இருக்கக்கூடிய திமுக 2014 அதுக்கு பின்னாடி ஃபண்டு கூட நீங்க கொடுத்துருக்கீங்க 500 கோடி ரூபாய் கிட்ட. ஆனா இப்போ லாட்ரி டிக்கெட்டை எதிர்த்து இப்படி கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி பார்த்து? இல்லைங்க, அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்க தான் போய் இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கி எதுக்காக யூஸ் பண்ணீங்க, நீங்க அவங்க கேட்கணும். பணம் கொடுத்தது உண்மைதான். இதெல்லாம் அக்கௌண்டட் மணி, எல்லாமே டிரான்சாக்ஷன் இருக்கு, அதுதான் கொடுத்துருக்கோம். நீங்க அதை அவர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாம் ஆன்லைன் ஆதாரம் எங்ககிட்டயும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா நாங்க எல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட் தான் எல்லாமே. இல்ல, அதான் அவர் தப்பா சொல்லிருக்காரு. அவருக்கு என்னன்னா அது எலெக்ஷன் டைம் பாஸ்மா எடுத்துக்காரு. ஒரு சின்ன குழந்தை ஏதோ விளையாண்டுட்டு ஏதோ டைம் பாஸ் ஜாலியா பேசிட்டு போயிடலாம். ஏதோ முக்கியமான தலைவர்களா இருக்காங்க, அது ஏதோ காலில் விழுந்தாங்க. இது மாதிரி அவர் பேச்சே ஒரு மெச்சூர்டான பேச்சே இல்லை. ஒரு அரசியலுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு பர்சன். இதுதான் சொல்றது. குடும்பத்தில் இருக்கிற அரசியல்ல சும்மா அப்பா தாத்தா இருந்தாரு, அப்பா இருக்கேன், பையன் அடுத்து அவர் பேரன், இப்படியே அரசியல் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அரசியல் ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்காப்புல. அவர் எல்லாருமே லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை நல்லா வளர்க்கணும், பெருசா பெரிய ஆளை படிக்க வச்சுட்டு போக நினைப்பாரு. இது எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் லவ் பண்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. ஸோ இப்படிப்பட்டவரை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் முதலமைச்சரா கொண்டு வரணும்னா இது யார், மக்கள் எப்படி இதை ஏத்துக்குவாங்க? இவருனால என்ன பிரயோஜனம் நடக்க போகுது மக்களுக்கு? எங்க தொழில் நாங்க ஏன் பாதுகாக்கணுங்க? அது நாங்க நியாயமா நேர்மையா நாங்க சட்டத்துக்கு உடன்பட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க எங்க கம்பெனியோட டர்ன் ஓவர் 24,000 கோடி நாங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். 7,000 கோடி நாங்க ஜிஎஸ்டி வருமானம் கட்டிட்டு இருக்கோம். 40% ஜிஎஸ்டி டாக்ஸ்ல வருது. நாங்க தான் சொத்து மதிப்புல நாங்க இவ்வளவு ஓப்பனா கிளாரிட்டியா எங்க அம்மாவுக்கு நெட்வொர்க் 5,000 crores மேல நாங்க காட்டியிருக்கோம். எனக்கு 600 crores மேல நான் காட்டியிருக்கேன். இதே உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களையும் காட்ட முடியல. ஒரு 3 கோடி காட்டுறாங்க. இது யாராவது நம்ப முடியுது? அந்த ரூம்ல இருக்க யாராவது அவங்க சொத்து 3 கோடி நம்புவீங்களா? யாராவது பதில் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள், ஏன்னா இவங்க ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க, ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. மாசம் 3,000 கோடி கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க கலெக்ஷன் பண்ணது மட்டும் கரப்ஷன்ல லஞ்சம் காசுல சம்பாதிச்சது மட்டும் ஒரு 1.5 லட்சம் கோடி சொல்றாங்க. அந்த காசுல என்ன பண்ணாங்க? அதையே ஒரு வண்டி கூட இல்லைன்னு சொல்லி ஏன் போய் சொல்றாங்க? அதே மாதிரி இது டெட் ஜெயண்டா இருக்கட்டும், மைன்ஸா இருக்கட்டும், மணலா இருக்கட்டும், டாஸ்மாகா இருக்கட்டும், அவங்க சொந்த கட்சிக்காரங்களே இது திரு ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், திரு டிஆர் பாலுவா இருக்கட்டும், அவங்க சொந்த ஃபேக்டரி வச்சுக்கிறவங்களுக்கே சரக்கு மேனுஃபேக்சரிங் இது ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா இது யாருன்னா இவங்க யாரெல்லாம் லஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பாட்டில் பண்ண கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த குடிச்சிட்டு மக்கள் கள்ளக்குறிச்சியில எல்லாத்துக்கும் கள்ளசாரையும் கொடுத்து மக்களை சாகடிச்சாங்க. அது திமுக பிரமுகர் தான் பின்னாடி இருக்காப்புல. அது போதைப் பொருட்கள் வீட்டுல இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் சொல்றாங்க, ஸ்கூல் பேக்ல இன்னைக்கு குழந்தைங்க பெண் குழந்தைங்க பேக்ல முன்னாடி மொபைல் இருக்கா, லிப்ஸ்டிக் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ட்ரக்ஸ், முட்டாய் மாதிரி ட்ரக்ஸ் வருது. அந்த ட்ரக்ஸ் தான் இருக்கான்னு செக் பண்றதுனால சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்குள்ள இவ்வளவு என்ன திமுக என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற பேர்ல எவ்வளவு கொலை நடந்திருக்கு, எவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, எவ்வளவு சின்ன குழந்தைங்க 2.5 வயசு குழந்தையெல்லாம் ஒரு திமுக பிரமுகர் பாலியல் பலாத்காரம் செஞ்சு உயிரிழப்பு நடந்திருக்கு. எவ்வளவு மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் யார் இந்த சார்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எவ்வளவு போஸ்கோ கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டபுள் ஆயிருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. மகளிருக்கு அகேன்ஸ்டா பண்ண எல்லா அஃபென்ஸுமே டபுள் ஆயிருக்கு. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு?
ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணுவீங்களா? பாண்டிச்சேரியில பண்ண மாதிரி இல்ல கண்டிப்பா நான் பண்ணுவேன். எங்க அம்மாக்காக நான் பண்ணுவேன். அது போக எங்க கூட்டணி என்டி அலைன்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிளான் பண்ணிருக்கோம். டைம் கொஞ்சம் குறுகிய இருக்கும். அதாங்க இப்ப நான் இங்க மட்டும் இல்லை, நாங்க எல்லா பார்ட்டிக்கு தானே கொடுத்தோம். அதுதான் நான் சொல்றேன். நீங்க அதான் நீங்க திமுக கிட்ட தானே கேட்கணும். நீங்க அவர்கிட்ட இல்ல நாங்க கொடுத்துருக்கோம் சொல்றோம், நாங்க தான் நீங்க கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்களேன். நீங்க ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க, நீங்க ஸ்டாலின் அவர்கிட்ட ஏன் கேட்காம என்கிட்ட கேக்குறீங்க? வாங்குறது அவர் தானேங்க. நாங்க டொனேஷன் எல்லா பார்ட்டி தான் கொடுத்துருக்கோமே. நாங்க எல்லா பார்ட்டி தான் கொடுத்துருக்கோம். இது எப்படி நான் கொடுத்த டினே பண்ணலையே? வாங்கினதுக்கு எதுக்கு வாங்கினா அவர்கிட்ட கேட்கணும்ல நீங்க. ஏன் நீங்க கொடுப்பீங்க? அப்படி எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? ஒரு ஃபேவர் பண்றதுக்காக தான் டொனேஷன், ஒரு ஃபேவர் பண்றதுக்காக தான் டொனேஷன் எடுக்க முடியாதுல்ல. நீங்க டொனேஷன் வந்து யாரும் விருப்பப்பட்டு இப்ப ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ட்ரஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோமே. பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்புறம் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் ஆகும்? ஏன் பொலிட்டிக்கல் எப்படி ரன் ஆகுங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்ட் வேணும் தானே. ஏன்னா இதுல அக்கௌண்ட் நாங்கெல்லாம் என்ன டிரான்ஸ்பரண்டா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க அக்கௌண்ட் டிரான்ஸ்பரண்டா அனுப்புறோம். இது இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் வந்து ஊழல் மணியை வந்து எல்லாம் 3000 கோடி மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. இதை எங்க வீடு வண்டி ஒரு கார் கூட இல்லைன்னு சொல்ற 3 கோடி தான் கணக்கு கட்டுறாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது கருப்பு பணத்திலே வந்து இதுல அவங்க கொடுக்கணும்னு சொல்றீங்களா? சரிங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க குடும்பத்துல 3 பேருமே இதுல பண்றோம். நாங்க வந்து ஏதோ இது வந்து லாட்டரி தொழில் வரக்கூடாது, எங்களை வந்து அரசியல வந்து இவங்க வர விடக்கூடாது, இவங்க வந்தாங்கன்னா மீண்டும் லாட்டரிக்காக மாதிரிதான் அலிகேஷன் வைக்கிறேன். எங்க அம்மா வந்து ரோட்டரியில இருந்து சின்ன வயசுல அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு வந்து சேரிட்டியில வந்து அவங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து நாங்களும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல எங்க அம்மா தான் அதுக்கு லீட் எடுத்து காலேஜஸா இருக்கட்டும், காலேஜ் கரஸ்பாண்டா இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு சேவைகள் வந்து பொதுமக்களுக்கு அவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ரோட்டரியிலும் பெரிய சேவை செஞ்சு இன்னொரு இந்தியாலேயே வந்து ஒன் டாப் டோனரா இருக்காங்க. ஃபாரின் வரைக்கும் யூஎஸ்ல வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இவங்க சேவை செய்யும் போது நம்ம இது வரைக்கும் 14 வருஷம் ஐஜேக்கில் இருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் கட்சிக்கு வரல. ஐஜேக்கில் உரிய அங்கீகாரம் கிடைக்கல. அதுல வந்து சில விஷயங்கள் மறுக்கப்பட்டுச்சு, அவமானப்படப்பட்டாங்க. அதனால அவங்க வந்து அங்கிருந்து வெளில வந்து இங்க கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்ல கூட லாட்டரி வந்து விழுந்தா மக்களுக்கு விளையாட்டா வந்து நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னதாவே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நீங்க லாட்டரியை வந்து என்கரேஜ் பண்ணி தான் பேசுறீங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் அது கொடுக்க மாட்டீங்க, என்ன உறுதி இருக்கு? இல்ல அதான் பாண்டிச்சேரியில என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா லாட்டரி நான் தெளிவா சொல்லிட்டேன். லாட்டரியும் கேஷனும் அங்க நான் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய அத்தியாவசியங்கள் தேவைகளே நிறைய இருக்கு. அங்க வந்து நிறைய பேசிக் நீட்ஸ் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதை தான் நம்ம சாட்டிஸ்ஃபை. இதெல்லாம் வந்து லக்ஸரி என்டர்டைன்மெண்ட். ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிட்டு எப்படி நம்ம டூரிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம ஹெல்த் டூரிசம், இந்த மாதிரி நாங்க அதர் டெவலப்மெண்ட் தான் நாங்க அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பாண்டிச்சேரி வந்து சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. அவர் தமிழ்நாட்டுல ஏதாவது இடம் பிளேஸ் செலக்ட் பண்றீங்களா? இல்ல இப்போதைக்கு அந்த பிளான்ஸ் இல்லை. நான் கண்டிப்பா நான் புதுச்சேரி வந்து நாங்க உட்காந்து பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சிங்கப்பூரே டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் ஃபார்ம் வந்தாங்க. அவங்க தான் வந்து 100 years old ஃபார்ம் சிங்கப்பூர் டிசைன் பண்ணுவாங்க. அவங்களே வச்சு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எல்லாமே சிங்கப்பூர் ஓவராலா டெவலப் பண்றதுக்கு நாங்க ஒரு ரைசிங் புதுச்சேரின்னு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ வந்துச்சுன்னா நாங்க ஒரு பிளான்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து நம்ம கையில எதுவும் இல்லை. நம்ம கையில இல்லை. இதெல்லாம் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கும். இது வந்து இதெல்லாம் இப்ப நான் என் கையில வந்து நான் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு கேட்டீங்கன்னா அமர் புதுச்சேரி வந்து கேட்டேன். புதுச்சேரி நான் வந்து இல்லைன்னா சொல்றேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து வர்றதுக்குலாம் அவ்வளவு ஈஸி இல்லை. சார் பாண்டிச்சேரியில ஃபுல்லா நீங்க தனித்து போட்டிருந்த பிளானா இருக்கு. திடீர்னு வந்து அலைன்ஸ் பண்ணுங்க, பிஜேபி வந்து மிரட்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. உண்மையா? இல்லைங்க, பிஜேபி வந்து மிரட்டல. நான் என்னன்னா நமக்கு வந்து ஒரு எதுக்காக அரசியல் வரும்? நம்ம வந்து நம்ம பெர்சன்டேஜ் காட்டுறக்கோ நம்மளோட ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்காக வரல. நம்ம வந்து ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்ய வரோம். ஸோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கூட்டணி தான் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும் அந்த ஜெயிக்கிற கூட்டணியில நம்ம பாட்டா இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து அது நம்ம எப்படிங்கிறது அப்பதான் தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு ஜெயிக்கிற கூட்டணியில நம்ம சாதகமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதுல போனோம். இல்ல ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் இன்னைக்கும் அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல வந்து 5 இடத்துல காங்கிரஸும் போட்டிடுறாங்க, திமுகவும் போட்டிடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் ராகுல் காந்தியும் இவரும் திரு ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் பேசினதே இல்லை. இது அப்பனா இதே என்ன காட்டுதுன்னா காங்கிரஸும் திமுக உள்ளே அவங்க நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ளேயே உள் பிரச்சனையே அவங்க தீர்க்க முடியல. இவங்க எப்படி நாட்டுக்கு வந்து இப்ப மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்குள்ள கூட்டணியே இப்ப விசிக தலைவர் அவரும் வந்து விமர்சனம் வச்சுட்டே இருக்காரு.
இதே நீங்க வேங்க வயலா இருக்கட்டும், இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பரா அவங்க பாதிக்கப்பட்ட தலித் மக்களே வந்து இந்த கேஸ் வந்து தலித் மக்கள் மேலேயே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுக வந்து இவ்வளவு அலிகேஷன் வைக்கிறது தான் காலம் கட்டாயமோ இல்ல கடவுள் இறைவனோட ஆசீர்வாதத்துல என்ன நடக்கலாம் யாருக்கு இல்ல விஜய் இம்பாக்ட் இன்னைக்கு மேக்ஸிமம் அவர் நாள் அவரும் அவர் கூட்டணி சேர்ந்தா ஒரு சீட்டோ 2 சீட்டோ மேக்ஸிமம் ஜெயிக்க முடியும். அதுக்கு மேல அவங்களால ஓட் ஷேர் தான் காமிக்க முடியுமே தவிர அவங்களால ஒண்ணு பண்ணுவாங்க. இன்னொன்னு எஸ்ஏஆர்ல வந்து நிறைய வந்து விடுவிட்டு போட்டதை எல்லாத்தையுமே அவங்க வந்து நிறைய ஓட்டு வந்து இல்லாத ஓட்டெல்லாம் மைனஸ் பண்ணிட்டாங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன். இன்னொன்று வந்து எங்க லட்சிய ஜனநாயக கட்சியுமே நாங்க எங்களோட மெம்பர்ஸ் மட்டுமே அஃபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஸ் மட்டும் 1 lakh பக்கம் இருக்காங்க. நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 30 கான்ஸ்டிட்யூன்சி ஃபுல்லாவே நாங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி தலித் கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர்களா இருக்கட்டும், எங்கள் மீனவர்களா இருக்கட்டும், அனைத்து ஆல்மோஸ்ட் 5 லட்சம் பேர் 16 லட்சம் பாப்புலேஷன்ல 5 லட்சம் பாப்புலேஷன் வந்து எங்களுக்கு வந்து உண்மை நல்ல ஆதரவு, எங்களுக்கு வந்து பெரிய லெவல் ஆதரவு இருக்கு. இல்லைங்க அது வரைக்கும் இன்னும் அந்த மாதிரி பேச்சு இல்ல. கண்டிப்பா ஒரு அமைச்சருக்கு வந்து நான் கேட்பேன். ஏன்னா நம்ம சும்மா வந்துட்டு நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு நம்ம அரசியல் வரும்போது நம்ம சும்மா வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு ஒரு தொகுதி மட்டும் பாக்குறது எங்களோட நோக்கம் இல்லை. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு துறையை எடுத்து கண்டிப்பா அந்த துறையில வந்து என்னோட திறமையை காட்டி அதுக்கப்புறம் நான் படிப்படியா நான் என்னோட திறமையினால அவங்க என்ன எதிர்பார்க்கணும் முதலமைச்சரும் அவங்க யாரு இல்ல பதவி மேல துணை முதல்வரால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து ஒண்ணு முதலமைச்சரா இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு துறையோட அமைச்சரா இருந்தாதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு துறை டூரிசமா இருக்கலாம், இல்ல இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், நம்மளால முடிஞ்ச கான்டாக்ட்ஸ் நம்மளால இருக்க ரெஃபரன்ஸ்ல நம்ம எப்படியாவது அதை ஊரை டெவலப் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம். எதுங்க ஆமா அதெல்லாம் ஒன்றும் அங்கே ஒன்றும் பெரிய அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது வந்து வேற ஒரு அங்கே இருக்கவங்க சிலவங்களுக்கு வந்து அங்கே பூர்வீகமா அங்கே இல்லைன்னு சொல்லி சில இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து சில பேர் அதை கன்சிடர் பண்றாங்க. அதெல்லாம் நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தோன்னா நாங்கள் இவர் வந்து இவர் எதுக்காக வந்து எங்க கிட்ட 500 கோடி வாங்கினாங்களே அதுக்கு என்ன பதில் இருக்கு, அதுக்கு எதுக்காக வாங்கினாங்கிறத அவங்க கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். அதான் பட் அதில் கிளாரிஃபை பண்றேன். சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு உதயநிதி அவர் தான். ஆமா ஆமா இது பதில் சொல்லணும் இல்லைங்க. நான் அவர் லாட்டரி கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. நாங்க கொண்டாடுறோம்னா அப்புறம் நீங்க எதுக்கு வாங்குனீங்க, நீங்க கொண்டாடுறதுக்காக தான் வாங்குனீங்களா அந்த கேள்வி வருதுல்ல. என்னைக்கு அதெல்லாம் ரொம்ப காலம் முன்னாடி எங்க அப்பா அந்த டைம்ல பார்த்ததுங்க. அதெல்லாம் வந்து அந்த டைம்ல எல்லாம் ஒரு தொழில் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்க அந்த முயற்சிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுக்காக வந்து அந்த டைம்ல என்ன ஆச்சு, ஒரு படம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமா இல்லைங்கன்னா ஒரு கலைஞர் வச்சுதான் அந்த இதெல்லாம் பண்ணோம். ஆமா கொண்டு வரலாம். அதாங்க அவங்க நீங்க கொண்டு வரலாம், நீ கலைஞர்கிட்ட கேட்டு ஏன் கொண்டு வர முடியல அவர்கிட்ட கேட்டிருக்கோம். நீ எல்லா கேள்வியும் என்கிட்டயே கேக்குறீங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க அதை வந்து அவர்கிட்ட கேளுங்க. நீங்க வாங்கினவர்கிட்ட எதுக்காக அதை வாங்குனீங்க, எதுக்காக இதை பயன்படுத்துனீங்க நானும் சொல்றேன். நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன், கேளுங்க. பாஜக அதிகமா கொடுக்கல, இது திமுகவுக்கும் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் அதிகமா கொடுத்துருக்கோம். திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்லையும் திமுக தான் அதிகம். அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு 100 கோடி 500 கோடி ரூபாய் வந்து எதுக்காக கொடுத்தீங்கன்னா வாங்கினாங்க அப்படின்னு அவங்க கேளுங்கன்னு சொல்றீங்க. அது அவங்க வந்து அவர் எதுக்காக கொடுத்தாலும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றது. அத கேள்வி வச்சு நான் திரும்பி இன்னொரு பிரச்சனை கேட்கிறேன். நீ அப்ப நீங்க வந்து கேளுங்க, அப்ப நான் சொல்றேன் எதுக்காக. நீ அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வாங்க, அவர் என்ன பதில் சொல்றான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அது பதில் சொல்லி நான் பதில் சொல்றேன். பாண்ட் ஆமா எலெக்ஷன் பாண்ட் அது 500 crores வந்து டிஎம்கே கொடுத்துருக்கோம். உங்க தாய் கொடுத்து அவதூறா பேசியிருக்காங்க, ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்க போறோமா, புகார் ஏதாவது உதயநிதி மேல? அது நாங்க லீகல் டிபார்ட்மெண்ட் பேசிட்டு இருக்கோம். அது லிஸ்டே இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், அது பட்டியல் எல்லாமே எல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட். அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நியூஸ்ல போட்டு பத்திரிகையில வந்து கிளியரா யார் எந்தெந்த கம்பெனி இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் டோனர் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஒரு சர்வீஸ் தான். செகண்ட் வந்து மெகா இன்ஜினியரிங். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸோட டீட்டெயில் எந்த கட்சி வைஸ் என்ன அக்கௌண்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாதமா இருக்குது, நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கணும். எங்க
நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க எதுக்காக இது மாதிரி கொடுத்தீங்கன்னு இதுல என்ன இருக்கு, கொடுத்தோம் இது என்ன பிரச்சனை வருது இருக்கு. நாங்க அக்கௌண்ட்ல ரைட் ஆகல, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நாங்க ஒபிஷியலா வந்து டொனேட் பண்றோம். இதுல என்ன எங்களுக்கு என்ன நாங்க என்ன ஏமாத்தி அது பண்ணோம். அது நாங்க இன்னமும் நீ ரெக்கார்ட்ஸ் வரும்போது நீங்க நெக்ஸ்ட் என்ன வருதோ நீங்க பாருங்க. கண்டிப்பா தேர்தலுக்காக நிறைய பணம் கொடுக்கறதா செய்திகள் நான் சொல்றேன். இப்ப நாங்க வந்து ஒபிஷியலா வந்து 50 கோடி பக்கம் நாங்க வந்து செலவு பண்ணிருக்கோம். நீங்க இது வந்து மக்கள்கிட்ட வாங்கின மக்கள்கிட்ட நீங்க அவங்ககிட்ட வேணா கேட்கலாம். அது என்ன எவ்வளவு வாங்கினா கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா அவங்க என்ன பதில் சொல்றாங்க நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது திமுகவும் பாஜகவும் ஏங்க இப்ப ஆதவ அர்ஜுனாவோட வேலையே வந்து இந்த மாதிரி ஒரு நைட்டு செட் பண்ணுவார். அவரே ரிலீஸ் பண்ணுவார். இந்த முதல்வன் படத்துல இவரே பாம்பு வைப்பாரு, இவரே கண்டுபிடிப்பாரு மாதிரி அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அவரே எல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்க அதெல்லாம் அவர்கிட்ட தெளிவா கேளுங்க. ஏன்னா எப்படி திடீர்னு வந்து இவ்வளவு கடைசி நேரத்துல வந்து இதனால பிஜேபிக்கு என்ன லாபம்? இவர் இது படம் ரிலீஸ் ஆனா ஒரு டிவி கேட்கல, இதுல ஓட் ஷேர் கெயின் ஆகுது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி தப்பான நைட்டு இதே வேலை தான் அவருக்கு. ஆதவ அர்ஜுனாவுக்கு இதே தப்பான நைட்டு செட் பண்றது அவரோட வேலை. தமிழ்நாட்டுல வந்து கொலை கொள்ளை ஊழல் நிறைய நடந்துட்டு நீங்க திமுக அதான் சொல்றேன். நீங்க பிரஸ்லயே பாருங்க, உங்க பிரஸ்காரங்களே எவ்வளவு பேர் அடிச்சாங்க, அடிச்சு மண்டை உலக ரத்தம் வந்துச்சு. நீங்க அந்த பிரஸ்காரங்க அடிச்சவங்களுக்கே என்ன போராட்டம் பண்ணீங்க, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, இதுனால என்ன ரிசல்ட் வந்துச்சு? யாருமே ஒண்ணு கண்டுக்கலையே. வந்தாங்க, அடிபட்டாங்க, அடி வாங்கினாங்க, அதோட இதாயிடுச்சுல. சோ இது மாதிரி யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. அதுதான் இங்க பிரச்சனை. திமுக வந்து யாருக்குமே பாதுகாப்பு. இவங்க திரும்பி நீங்க ஆட்சி கொண்டாந்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப மோசம். இது வந்து சென்ட்ரலைஸ்டா என்ன பண்றாங்க, இந்த குடும்பமே எல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக் முதற்கொண்டு எல்லாம் ஸ்பிரிங்ஸ் வாட்டர் பாட்டில் பண்றாங்க. அதை வந்து ஸ்டாலின் அவர் ஒய்ஃப் மனைவி வந்து துர்கா ஸ்டாலின் அவங்களே வந்து டாஸ்மாக் முதற்கொண்டு சப்ளை பண்றாங்க. இதே டாஸ்மாக் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாஸ்மாக் வந்து இல்லீகலா ஓட்டிட்டு லைசன்ஸே இல்லாம பாதிக்க அளவு டாஸ்மாக் வந்து இன்னைக்கு என்ன ஒபிஷியல் ரெவன்யூ வருதோ, இன்னைக்கு 50,000 கோடி வரணும், அது 1 லட்சம் கோடி வர வேண்டிய இடத்துல இவங்க எல்லாமே வந்து நம்பர் 2ல வந்து லிக்கர் விற்கிறாங்க. இது வரைக்கும் டாஸ்மாக் ஒரு பில்லு கொடுக்கல. இது வரைக்கும் 10 ரூபா பாட்டில் அதிகமா வித்து இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஏதாவது எடுக்க முடிஞ்சா? மார்ட்டின் அவர்கள் தனது மகனை வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சு, தனது மனைவியை வந்து அதிமுக நிக்க வச்சு, அடுத்தது மகனை வந்து டிவிகேல நிக்க வச்சு அருமையாக காய் நகர்த்துகிறார். அவருடைய லாபத்துக்காக தான் காய் நகர்த்துகிறார் என்ற பேச்சுக்கு உங்களுடைய அது அவர்கிட்ட தான். அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அவருக்கு தான் நீங்க கேட்கணும். ஏன்னா இது எல்லாரும் குடும்பத்துல ஆளுக்கால ஒரு இது வந்து ஆளுக்கால எவ்வளவு செலவு பண்றாரு, அவர் மன உடைச்சல் எவ்வளவு அவரு தான் நீங்க கேட்கணும். இதனால அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்னா இதனால வந்து இதாவது அவங்கவுங்க ஃபேமிலி வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி தான் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு வயசுக்கு மேல நீங்க யாருமே வந்து 18 வயசு மேல அவங்களே முடிவு எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சரோட பிளான்ஸ் இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு. இன்னொன்னு இந்த மாதிரி சிஸ்டம் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். ஒரு உதயநிதிலாம் வேலையே செய்யறது இல்லை, சும்மா துபாய் போயிடுறாரு, என்னைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்க சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாரு? இது மாதிரி நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் இல்ல, ஒரு ஃபியூச்சர் என்ன நம்ம இதை கொண்டு போகணும் இல்ல. எனக்கு என்ன கனெக்ஷன் கொடுப்பீங்க, எவ்வளவு என்ன கலெக்ஷன் இருக்கு? 2-3 பசங்க ரத்தீஷ், இந்த கார்த்தின்னு 4-5 பேரை கூட வச்சுட்டு கலெக்ஷன் ஏஜென்டா பண்ணிட்டு இருக்காங்க. வர பாவம் 4-5 ஆக்ட்ரஸ், இப்பதான் அப்கமிங் ஆக்ட்ரஸ், அதுங்க மேல போட்டு ஏதோ கேஸை போட்டு அதுங்க பாவம் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இது போதைப் பொருட்களை ஃபுல்லா உட்காடுறாங்க. சாதிக்குங்கிறவனை கொண்டு வந்து அவனை படம் நடிக்கிறதுக்கு படம் எடுக்கிற ஆளே இல்லைங்கிற அந்த கிருத்திகா அவங்க மனைவி வந்து அவன் சாதி பாஷா படத்துல வந்து படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களை வச்சு நம்ம நாட்டை எப்படி தமிழ்நாடு ஹிஸ்டரி என்னங்க? சேர சோழ பாண்டிய பல்லவரை எப்படி ஆண்டாங்க? அன்னைக்கே வந்து ஃப்ரீடம் இருந்துச்சு, அன்னைக்கே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருந்துச்சு. அன்னைக்கு எவ்வளவு செழிப்பமா ஒரு நாடுன்னா எப்படி இருக்கும்? தமிழுக்காக இனத்துக்காக உயிரை கொடுத்தாங்க, இனத்துக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு உட்காந்து திராவிடங்கிற பேர்ல உட்காந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல எப்படி நம்ம இவ்வளவு தூரம் எப்படி விட முடியும்? இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு நம்ம பண்றதை பார்த்து இவங்க பண்றதுக்கு நம்ம உட்காந்து நம்ம நல்ல சேவை வரோம், நம்ம மக்கள் டேட்டாவை பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு இவங்களை நம்பி இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நம்பி நம்ம ஏன் பண்ணணும் தான் இருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் 3 பேர் 3 கட்சியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து அரசியல் அப்படின்ற ஒரு கணக்குடன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்ப இருக்கவங்க எல்லாம் ஆட்சி வந்தவங்க இந்த மாதிரி வந்து பவர் மிஸ்யூஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்கான்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் கேக்குறேன். இப்ப இருக்கவங்க எல்லாம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா? நீங்க இப்ப என்ன சொல்றீங்க திமுக இருக்கிற மினிஸ்டர்ஸ், நேருல இருந்து எல்லாருமே இப்ப டிவிஹெச் இது எல்லாமே நீங்க வந்து இவங்க எல்லாம் வந்ததே வந்து சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அமெரிக்கால வந்து பிரசிடண்டா வந்திருக்காரு. அவர் எதுக்காக வந்திருக்காரு? சம்பாதிக்க வந்திருக்காரா? என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்? எல்லாமே இன்னைக்கு சிஸ்டம் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க. ஆர்டிஐ போட நீங்க எல்லா ஹிஸ்டரி எல்லாமே வந்துடும், ஜாதகமே வந்துடும். அப்படி இருக்கும் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்?
we are one second. எலெக்ஷன் பாண்ட்னு சொன்னீங்க, அது வந்து ஆர்டிஐல போட்டா வர முடியாது. அது கூட இல்ல. நீங்க சொன்னதுனாலதான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ, இந்த அளவுக்கு நீங்க பிரஸ்ல ஒரு நிமிஷம் பிரஸ்ல இருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒன் செகண்ட் பிரஸ்ல இருக்கீங்க, இவ்வளவு டேட்டா கூட இந்த அப்டேஷன் கூட இல்லாம இருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டர் போட்டு அன்னைக்கு வந்து அது வந்து அது வரைக்கும் வந்து இது வந்து நியூட்ரலா வந்து வெளில தெரியக்கூடாது இருந்தது. இல்லைங்க, எல்லாம் வந்துருச்சுங்க. நீங்க அந்த அளவுக்கு அப்டேட்டட்ல இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க you have to be aware of all these things. நாங்க இது ஓப்பன் டாக்குமெண்ட்டுங்க, இது எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட். அவர் அன்னைக்கு எல்லா ஃப்ரண்ட் பேஜ்ல இதானங்க நியூஸே வந்துச்சு. எல்லா பத்திரிகையாளரும் இவ்வளவு பேர் எவ்வளவு கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க ஆன்லைன் கூகுள் ஓப்பன் டைப் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் கம்ப்ளீட்டா எல்லாத்தோட டீடைல்ஸ் வருது. இப்ப நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு அவரு இது மாதிரி பேசுறாரு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, என்ன ஒரு விஷயமே இல்லாம ஏதோ ஒன்று டைம் பாஸ். இது வரைக்கும் சொன்ன நீட் எக்ஸாம்ல வந்து நான் நீட்டை வந்து கொண்ட ரகசியம் எனக்கு மட்டும் தெரியும் சொன்னார். என்ன ரகசியம்? இன்னைக்கு எவ்வளவு திமுக அமைச்சர்கள் எவ்வளவு பேர் காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள எவ்வளவு பேர் காலேஜ் வச்சு நடத்திட்டு இன்னைக்கு அவங்க காலேஜ்ல வந்து அவங்க டொனேஷன் வாங்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக நீட்டு போராடினாரே தவிர அவர் சொந்த பிரச்சனைக்காக சொந்த மினிஸ்டர்ஸ்க்கு வந்து காலேஜ் இருக்கு, திமுக பிரமுகர்கள் காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ் டொனேஷன் வாங்க முடியலன்னா போராடினே தவிர நீட்டுக்காக போராடவே இல்லையே. நீட்டுக்கு என்ன போராடினாரு? என்ன ரகசியம்? அந்த ரகசியம் தெரியலையே. சார், 2019 ஆண்டு முதல் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து வெற்றியை பெற்று வராங்க. இந்த நிலையில எப்படி வந்து இந்த தேர்தல் வந்து அதிமுக இல்லைங்க, அதான் சொல்றேன். இந்த மாதிரி இப்ப ஊழல் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, பிரஸ்ல வந்து நிறைய பேர் நீங்க வந்து நிறைய பேர் அவங்க வந்து திமுக வந்து நல்லாவே அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்து வச்சிருந்தாங்க. ஓப்பனா பிராங்கா பேசணும்னா திமுக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நிறைய விஷயத்தை நீங்க வந்து வெளியே கொண்டு வர மாதிரி சில ஷவுக் சக்கரோ இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அவங்களே அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் அலிகேஷன்ஸ் போட்டு மூடி மாச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வெளில கொண்டு வரணும். ஏன்னா அலிகேஷன் நடந்தது இப்பதான் இந்த மாதிரி டைம்ல தான் வெளில வருது. இது வந்து டிரான்ஸ்பரண்டா நீங்க தான் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி எவ்வளவு ஊழல் பண்ணாங்க, ஒரு இல்லீகல் மைண்ட்ஸை போய் ஒரு பிரஸ்காரங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அந்த பிரஸ்கான அந்த எடுத்துட்டு கேமரா வச்சு மண்டை அடிச்சு உடைக்கிறாங்கன்னா இது மேல அதே மாதிரி எவ்வளவு ஆர்டிஐ பீப்புள் வந்து மைனிங் ஸ்கேம் வந்து ஓபன் பண்ணாங்க, எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆகி வெட்டி எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க. இதில் இந்த மாதிரி ஆட்சினா எப்படி இவங்களால விட முடியும்? இவங்க விடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்குன்னா வரவே கூடாது. அப்படி இருந்து 2021 காட்டும் 2022 கூட்டணி பலம் வந்து அதிகரிச்சிருக்குல்ல. 28 அதான் நான் சொல்றேன், கூட்டணி பலமா இருக்கு. ராகுல் காந்தியே வரலையேன்னு சொல்றேன். கூட்டம் பலமா இருக்கு. ராகுல் வந்து இங்க கேம்பெயின் பண்ணிருக்காங்க. இதே வந்து புதுச்சேரியே வந்தாங்க. இவர் தனியா பண்றாரு, அவர் தனியா பண்றாரு. அவர் எது கூட்டணி? அவர் தனியா போக வேண்டியதானே? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால், அசாம், கேரளா மாநிலங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அவர் இங்க வருவாரு. நான் சொல்றேன், அவர் வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து இன்னைக்கு வந்து புதுச்சேரிக்கு 2 வாட்டி வந்து போயிட்டார். 30 நாள்ல வந்து 2 வாட்டி வந்து போயிருக்காரு. இதே இவருக்கு என்ன வேலை இருக்கு? உண்மை ஓப்பனா சொல்லி இவர் என்ன வேலை செய்யறாரு? இவருக்கு என்ன அப்படி என்ன அவ்வளவு பிஸி, என்ன அவ்வளவு பெரிய வேலை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? என்ன வந்து போக முடியாதா? இல்லைங்க, இது ஷோஸ் சீரியஸ்னஸ். இவங்க விளையாட்டு குளமா இருக்காங்க. உதயநிதி, ராகுல் காந்தி, இவங்களாம் ஏதோ டைம் பாஸ். இவங்களாம் வந்து பரம்பரை வந்தோடனே இவங்களுக்கு வேல்யூ தெரியல. இதோட எவ்வளவு கஷ்டம், இது வந்து இதோட வேல்யூ என்ன, இதை நம்பி மக்கள் இருக்காங்க. இவர் பாட்டு நைட் குடிச்சு படுத்துறாரு, காலையில எந்திரிக்க லேட் ஆகுது, அடுத்த நாள் வந்து வேலையை பார்க்க முடியறது இல்ல, ஊர் சுத்திட்டு இருக்காரு. அவனும் துபாய் போயிட்டு வந்துடுறாரு, 4 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. இதான் வாழ்க்கை. மக்கள் அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வந்து உதயநிதியை பத்தி நான் கிளாரிஃபை பண்றேன். அதான் ஆதவாழ்வு, அதான் பாம்பு வச்சது அவர் தான், கண்டுபிடிச்சது அவர் தான். அவரே யூஸ் பண்ணுவாரு, அவரே கண்டுபிடிப்பாரு. அதனால நீங்க ஆதவாழ்வு கிட்ட கேட்டாங்க